நம்முடைய தலைவர் சினிமாவை விட்டுவிட்டு அரசியலுக்கு வந்து மக்கள் தலைவராக மாறி இருக்கிறார். நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்து கொண்டு மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய இடத்தில் இருந்து கொண்டு நடிகரை போல நடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இவங்க நம்மளை பார்த்து விமர்சனம் வைக்கிறாங்க. கூத்தாடிகள் பின்னாடி நிற்கிற ரசிகர் கூட்டம் அப்படின்னா இவங்க நம்மளை பார்த்து விமர்சனம் வச்சுட்டு இருக்கிறாங்க. என்ன தகுதியும் திராணியும் உங்களுக்கு இருந்தா எங்க மீது நீங்க விமர்சனத்தை வைக்க முடியும்? திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்க அன்றைக்கு ஒரு நடிகராக நீங்கள் சொல்லக்கூடிய இதே கூத்தாடியாக இருந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய படங்கள்ல திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொடியையும் கொள்கைகளையும் பாடல்கள் மூலமாகவும் காட்சிகள் மூலமாக கொண்டு போய் சேர்த்து அண்ணாவின் இதயக்கனியாக நீ முகம் காட்டினால் போது 30,000 வாக்குகள் நிச்சயம் என்று அண்ணாவே புகழ்ந்தாரே அந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு கூத்தாடி தானே. அன்னைக்கு அவருடைய உதவி தேவைப்பட்டதில்ல. அண்ணன் கேப்டன் அவர்கள் அவரும் திரைத்துறையில் மிகப்பெரிய ஆளுமையாக நடிகர் தான். மிகப்பெரிய ஆளுமையாக இருந்த அண்ணன் கேப்டன் அவர்களை படம் நழுவி பாலியல் விழும் கூட்டணிக்கு அழைப்பு கொடுத்தீங்களே, அவரும் இதே நடிப்பு கூத்தாடியில் இருந்து வந்தவர் தானே. அப்போ உங்க கூட்டணிக்கு நடிகர்கள் தேவையா? உங்க ஜெயிக்கிறதுக்கு நடிகர்கள் தேவையா? நாடாள கூடாதா? ஆட்சி ஆள கூடாதா?